திட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் அங்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சில இடங்களில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், ஆசிரியர்கள் போராட்டத்தால் மாணவர்களுடைய கல்வியியல் சார்ந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் இன்று 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் அவர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் 2500க்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி மற்றும் நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இன்று தற்செயல் விடுப்பு எடுத்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலாளர் ஈவேரா தலைமையில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவர்கள் முக்கியமான கோரிக்கை புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று அரசாணை 243 முற்றிலுமாக ரத்து செய்திட வேண்டும். தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தவாறு தமிழ்நாடு அரசு பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆட்சி காலத்தில் இருந்து வழங்கிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்து வந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை ஆசிரியர்களுக்கு உடனடியாக வழங்கிட வேண்டும். அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் மாணவர்களின் கல்வி நலன் கருதி கால ஊதியத்தில் உடனடியாக நிரப்பட வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் தொடக்க கல்வி மற்றும் நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அனைத்து மாவட்டங்கள் தலைநகரிலும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த ஆசிரியர்களின் போராட்டத்தின் காரணமாக தொடக்க பள்ளிகளில் அதிக அளவு ஆசிரியர்கள் வராத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு பள்ளி தொடங்க வேண்டிய நிலையில் ஆசிரியர் வராத காரணத்தினால் மாணவர்கள் வகுப்பறையின் வாசலிலும் உட்கார்ந்து படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை கூட நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஒளிபரப்ப வருகிறோம். குறிப்பாக ஆசிரியர்கள் போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அபிநயா, ஆசிரியர்களுடைய போராட்டம், அதன் தாக்கம் குறித்த விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.